மறுபடியுமாக ஒரு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் அன்பு நேயர்களே, நமக்காக பிதாவின் இடத்திலே அனுதினமும் பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு என்று உள்ள செய்தியை புரிந்து அதன்படியாக நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவாராக. தங்கள் பணிகளை எல்லாம் விட்டு தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கும் உங்களை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யங்களினால் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, நண்பர்களே, இன்று நாம் எசேக்கியேல் 9, 10 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனுடைய ஷக்கீனா மகிமை எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேற போகிறது. மனாசே அரசனாயிருந்த காலத்திலிருந்து ஷக்கீனா மகிமை போவதும் வருவதுமாய் இருந்திருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவர். அவர் எளிதில் கோபிக்கிறவராக மனிதர்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஒருவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதை குறித்து அக்கறை உள்ளவர். எசேக்கியேல் 9 அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த புருஷனை கூப்பிட்டு, கவனித்தீர்களா? 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். இவர்கள் தேவ தூதர்கள் என்பதை தவிர வேறு விளக்கம் நான் கொடுக்க முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது தேவன் தமது தூதர்களை பயன்படுத்துகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறும் செய்தியை ஒழிய திருச்சபையை குறித்து கூறவில்லை. பெந்தேகோஸ்தே நாளன்று தேவ தூதர்கள் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு தூதர்கள் வரப்போவதில்லை. ஆனால் இந்த உலகத்திலே அவர் வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது தனது தூதர்களை அனுப்புவார் என்றுதான் வாசிக்கிறோம். கவனிங்கள், மத்தேயு 13 அதிகாரம் 41 வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து. மேலும் மத்தேயு 16:27 வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பதையும் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1, 7, 8 வசனங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சபையை குறித்து 3 அதிகாரத்திற்கு பின் எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் சபை பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. பூமியின் நியாய தீர்ப்பை தூதர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். எசேக்கியேல் 9:3 வசனம். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி என்று வாசிக்கிறோம். கேருபீன்கள் கிருபை ஆசனத்திற்கு மேலாய் இருந்தது. இதில் தான் தேவனுடைய மகிமை இவ்வளவு காலம் காணப்பட்டது. இப்பொழுது அது அங்கிருந்து விலக்கப்பட்டு விட்டது. இந்த மகிமை தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய மகிமை அல்லது தேவனுடைய பிரசன்னம் அங்கிருந்து சென்று விட்டது. எசேக்கியேல் 9 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இந்த அருவருப்புகளை விரும்புகிறவர்களையும் பின்தொடர்கிறவர்களையும் நான் நியாயம் தீர்க்கப் போகிறேன். எனவே எருசலேம் நகரத்திலே நடைபெறும் சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடுங்கள். ஆம், அந்த பட்டணத்திலே தேவன் ரட்சிக்க போகிற கூட்டம் அவர்களே. இன்றும் நம்மை சுற்றி நடக்கிற பாவங்களை குறித்த வேதனை நமக்குண்டா? நாம் செய்தித்தாளை வாசிக்கும் நேரங்கள்
நமது மாவட்டத்திற்காக, நமது மாநிலத்திற்காக, நமது தேசத்திற்காக ஜெபிக்கும் நேரமாக வேண்டும். வாலிபர்களுக்காக, உண்மையற்றவர்களுக்காக, தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்காக ஜெபிக்கும் நேரமாக வேண்டும். சரி, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் தேசத்தை பார்க்கவில்லை என்று மக்கள் குறை கூறுகிறார்கள். இன்றும் பலர் கடவுள் மரித்து போய்விட்டார் என்று பேசுகிறார்கள். இப்படி கூறுவது எளியது. அவர் தூரமாயிருக்கிறார், இந்த உலகத்தில் நடப்பது எதுவும் அவருக்கு தெரியாது என்று நீங்கள் கூற முடியாது. நீங்கள் கடவுளை கண்டதில்லை என்பதாலும், அவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு காணப்படாததாலும் அவர் இல்லை என்று நீங்கள் கூற முடியாது. ஜப்பான் தேசத்திலே டோக்கியோ பட்டணத்திற்கு நான் சென்றதில்லை. ஆனால் ஜப்பானில் டோக்கியோ என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். நான் அங்கே செல்லாவிட்டாலும், அது இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தாலும் உண்மையாய் அது அங்கேதான் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு இல்லை என்பதால் கடவுளே இல்லை என்று கூற முடியாது. தேவன் பூமியை மறந்து விட்டார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள்தான் தேவனை மறந்து விட்டார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் என் கண் தப்ப விடுவதுமில்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். எருசலேம் பட்டணம் நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்படுவதும் தேவாலயம் தீ கொளுத்தப்படுவதும் பயங்கரமானவைதான். தேவன் ஏன் அதை செய்தார்? அவர்கள் வழிகளின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, தேவனே எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரோடு சேர்ந்து நடக்காமல் இருப்பீர்கள் என்றால் அவரோடு சேர்ந்து நடப்பதை குறித்து அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் தெருவில் செல்லும் பொழுது ஒரு சிங்கம் என்னை நோக்கி வருகிறது என்றால் நேருக்கு நேர் நான் அதை போய் சந்திக்க மாட்டேன். அது எந்த திசையில் வந்து கொண்டிருக்கிறதோ அதே திசையில் திரும்பி ஓடி தப்பித்துக் கொள்வேன். தேவன் இல்லை என்று ஒரு வேளையை நீங்கள் மறுக்கலாம். ஆனால் தேவனுடைய ரதம் வெற்றிகரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் தேவனே உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். கவனித்தீர்களா? நியாய தீர்ப்புக்கு என்று சிலர் குறிக்கப்படுவார்கள், ரட்சிப்பிற்கு என்று ஒரு கூட்டம் மீதி இருக்கும். மனிதன் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது தேவன் அவன் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். இந்த உண்மை அவருடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானது என்பதை காட்டுகிறது. சரி, தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். இந்த 10ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை கடந்து போவதை குறித்த எசேக்கியேலின் தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் எசேக்கியேலை எருசலேமிற்கு எடுத்து சென்று காண்பிக்க வேண்டிய காரியங்களை காண்பித்த பின் மீண்டும் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கொண்டு விடுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த ஜனங்களிடத்திலே எல்லாம் சரியாகிவிடும், சீக்கிரம் அவர்கள் எருசலேமுக்கு திரும்புவார்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது எசேக்கியேல் மிக தெளிவாக ஏன் தேவன் எருசலேமை அழிக்கப் போகிறார் என்பதையும் அவருடைய நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட முடியாதது என்பதையும் கூற முடியும். எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்களுக்கான ஆதாரத்தை 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இதை எசேக்கியேலுக்கும் கர்த்தர் தெளிவாக்கினார். தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்ற உண்மையை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு உண்மையான அடையாளம் அது. நமது பாவங்களுக்காக நாம் தண்டிக்காமல் விடப்பட போவதில்லை. எனவே தேவன் இருக்கிறார். இதுவே தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம். எசேக்கியேல் கண்ட சக்கரங்களுள் சக்கரம் மனிதர்களின் காரியங்களிலே தேவன் எப்படி தமது வல்லமையோடு செயல்படுவார் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கேருபீன்களுக்கு இடையிலே இருந்தது. வேறு எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்திருந்தது. இன்று திருச்சபை மக்களுக்கும் கிடைக்காத தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அடையாளமாயிருக்கும் 8 குறிப்புகளை கூறியிருக்கிறார். அவைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அதுதான் இந்த மகிமை. இந்த ஜனங்களுக்கு தான் தேவனுடைய ஷக்கீனா மகிமை, அதாவது வெளிப்படையான தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் கிருபை இருந்தது. இதைத்தான் எசேக்கியேலும் 5ஆம் அதிகாரத்திலே கண்ட தரிசனத்திலே பார்த்தார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை விலக ஆரம்பித்ததை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து அது விலகிக் கொண்டே போகிறது. தேவாலயத்திலிருந்து அதற்கு மேலாக எழும்புகிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிப்பது என்ன? கவனியுங்கள். எசேக்கியேல் 10 முதல் 2 வசனங்கள். இதோ, கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவில் பிரவேசித்து கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷன் தன் கரத்தில் அக்கினி தழலை பலிபீடத்திலிருந்து எடுக்க வேண்டும். பொதுவாக பலிகளின் இரத்தம் பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்டு கிருபை ஆசனத்திலே தெளிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது இங்கே அக்கினி எடுக்கப்படுகிறது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. ஜனங்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் மீட்பையும் நிராகரித்து விட்டார்கள். எனவே அவர்கள் நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தியம் மிகவும் எளிமையானது. தேவன் உங்களை நேசிப்பதால் தனது ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஏனென்றால் அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்குமான தண்டனையை, விலை கிரயத்தை அவர் செலுத்த வேண்டும். சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்காக செய்தது. இயேசுவே நம்முடைய பாவங்களுக்கான கிருபை ஆசனமாய் இருக்கிறார். நமது பாவங்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் அவரே பலியானார். இன்றும் நாம் சேரக்கூடிய ஒரு கிருபையின் ஆசனம் நமக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அதை நிராகரிப்பீர்கள் என்றால், அதையும் புறக்கணிப்பீர்கள் என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரும். நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையை இயேசு பெற்றுக்கொண்டதால் தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். நீங்கள் நல்ல ஒரு ஆணாகவோ நல்ல ஒரு பெண்ணாகவோ இருப்பதனாலே தேவன் அதை செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்த ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். இன்று கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நாங்கள் மீட்கப்பட்ட பாவிகள் என்றுதான் சொல்ல முடியும். இந்த உலகத்திலே வேறு எந்த மக்களையும் விட வேறு எந்த வகையிலேயும் இவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. பூமியின் மையமாக இருக்கும் நகரமான எருசலேமுக்கு இப்பொழுது நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அது பூமியின் தொப்புள். இதுதான் கடவுளின் திட்டம். அதாவது எருசலேம் 1000 வருட அரசாட்சியின் மையமாக இருக்க போகிறது. அது பூமியின் நித்திய மையமாக இருக்க போகிறது. இன்று அது பூமியின் மேற்புறத்திலே மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு. யாரோ ஒருவர் இதை இவ்வாறு கூறியிருக்கிறார்: ஆபிரகாமின் நாட்களில் பாலஸ்தீனம் பூமியின் நரம்பு மையமாக மாறியது. பின்னர் மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் காரணமாக அந்த நாடு உண்மையின் மையமாக மாறியது. இறுதியில் அது கிறிஸ்துவின் வெளிப்பாட்டால் இரட்சிப்பின் மையமாக மாறியது. அவரது நிராகரிப்பு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருவது போல் புயல் மையமாக மாற வழிவகுத்தது. மேசியாவின் ராஜ்யத்தின் கீழ் அது அமைதி மையமாக இருக்க வேண்டும் என்றும், இன்னும் அனுபவிக்கப்படாத ஒரு புதிய பிரபஞ்சத்தில் அது மகிமையின் மையமாக இருக்கும் என்றும் வேதம் கணித்துள்ளது என்று கூறியிருக்கிறார். எசேக்கியேலின் தரிசனத்தின் மூலம் அந்த நகரத்திலிருந்து மகிமை வெளியேறுவதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த நகரத்தில் கடவுளுக்கு ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. முன்பு தேவனுடைய ஷக்கீனா மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டுமே இருந்தது. அதுதான் மக்கள் தேவனை சந்தித்த இடம். இப்பொழுது அந்த மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கேருபீன்களுக்கு நடுவிலிருந்து விலகி தேவாலயத்திற்கு மேலே சென்று, ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டார்களா
என்று அங்கே காத்து நிற்கிறது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை பாருங்கள். கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையிலே கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். கேருபீன்களுடைய செட்டையின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. இங்கே கை என்பது தேவன் சில காரியங்களை செயல்படுத்துவதை காட்டுகிறது. ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று வாசிக்கிறோம். அண்ட சராசரங்களும் ஆண்டவருடைய விரலின் செயல். ஆனால் தேவனுடைய கரத்தின் செயல் சிருஷ்டிப்பில் இருந்ததை விட உலக மக்களை மீட்பதற்கான அவருடைய திட்டத்திலே மிக உன்னதமாய் இருந்திருக்கிறது. ஏசாயா 53:1 பாருங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 53:1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளையே தேவன் பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய செயலை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் சில வேலைகளை செய்ய என் விரலை பயன்படுத்துகிறேன், இன்னும் சில வேலைகளை செய்ய என்னுடைய கரத்தை பயன்படுத்துகிறேன், இன்னும் சில வேலைகளை செய்ய என்னுடைய புயத்தை நான் பயன்படுத்துகிறேன். சிலுவையில் தேவனுடைய அன்பை காட்டும்படியாய் அவர் செய்த அந்த மகத்துவமான அன்பின் செயலை காயப்பட்ட அவருடைய உள்ளங்கை காட்டுகிறது. ஆனால் உலகை படைக்கும் பொழுது அவர் தன் விரலை தான் பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லி என்னும் கர்த்தருடைய ஊழியர் கூறும் பொழுது, தேவனுடைய பாதி முயற்சியிலேயே உலகத்தை உண்டாக்கி விட்டார் என்றார். இங்கே எசேக்கியேல் சொல்வது என்ன? தேவனுடைய கரம் நியாயம் தீர்க்கும்படியாய் அசைக்கப்படுகிறது. சரி, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சை வர்ணம் போல் இருந்தது. ஒரு சக்கரம் சுழலும் பொழுது அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வெளியேற பெற்ற கற்கள் மின்னும் ஒளியை கண்டிருக்கிறீர்களா? இந்த சுழலும் சக்கரங்கள் தேவனுடைய முடிவில்லா விரைவான செயல்களை குறித்து பேசுகிறது. இயேசு சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். பரலோகத்திற்கு சென்றதிலிருந்து நமக்காக இயேசு கிறிஸ்து மிகவும் துரிதமாக கிரியை செய்கிறார். சரி, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனங்கள். அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தான் மறந்து போன எதையும் எடுத்து வருவதற்காக தேவன் பின்னாலே சென்று வர தேவையில்லை. ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு அவர் மாறி செல்ல வேண்டியதும் இல்லை. சரியான பாதையை ஒருபோதும் அவர் தவற விடுவதில்லை. இந்த உலகத்திலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர் நேராக செயல்பட்டு சென்று கொண்டே இருக்கிறார். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை பாருங்கள். அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. அந்த சக்கரங்களை பார்த்து, சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. நிச்சயமாக இது மிகவும் உருவகமானது. இந்த கருத்தை நான் வலியுறுத்த விரும்பவில்லை. ஆனால் 4 நற்செய்திகளின் செய்திகள் நம் முன் வைக்கப்பட்டுள்ளன என்று நான் நம்புகிறேன். கழுகின் முகத்தில் கிறிஸ்துவின் தெய்வீகம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அது யோவானின் நற்செய்தி. சிங்கத்தின் முகத்தில்
கிறிஸ்துவின் ராஜ்யம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. யூதா கோத்திரத்தின் சிங்கம், அது மத்தேயுவின் நற்செய்தி. மனிதனின் முகத்தில் கிறிஸ்துவின் மனித தன்மை சித்தரிக்கப்பட்டுள்ளது, அது லூக்காவின் நற்செய்தி. இறுதியாக கேருபீனின் முகம், அல்லது சில நேரங்களிலே அது எருது எனவும் காட்டப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவின் ஊழியத்தை சித்தரிக்கிறது, அது மார்க்குவின் நற்செய்தி. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் ஒரு கிருபாசனத்தை ஏற்படுத்தினார். சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே கேருபீன்கள் பலியின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருந்தது. எசேக்கியேல் 10:15 பாருங்கள். கேருபீன்கள் மேலே எழும்பின, இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். 1 எழுதப்பட்டுள்ள தரிசனத்தை எசேக்கியேல் நினைப்பூட்டுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 10:18. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்திலிருந்து மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வசனம் 19. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. அங்கே கேருபீன்கள் பூமியை விட்டு எழும்பின. தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு வெளியே வந்து கிழக்கு வாசலிலே நிற்கிறது. பாருங்கள், எசேக்கியேல் 10:20-22 வரை. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றுக்கு 4 முகமும் ஒவ்வொன்றுக்கு 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது. இந்த தரிசனம் சொல்லும் சத்தியம் யோவான் 2:14 சொல்லப்பட்டுள்ளதைப் போல அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது தேவன் மறு எடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை ஊழியர்களை அனுப்பினாலும் மனம் திரும்பாமல் தங்கள் சொந்த வழியிலே அவர்கள் சென்றதால் தேவனுடைய மகிமை அவருடைய ஆலயத்தை விட்டும் வெளியேறியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையின் அங்கமாயிருந்தும் இன்னமும் தேவனை விட்டு வழி விலகி செல்கிறோம் என்றால் தேவன் தமது பிரசன்னத்தை நம்மை விட்டு தூரமாக்குவார். திருச்சபையாக உலக மக்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய மகிமை நம்முடைய திருச்சபையை விட்டும் விலக நேரிடும். நியாய தீர்ப்பின் காலம் நெருங்கி வருவதால் நாம் தனி மனிதர்களாக திருச்சபையாக நம்மை ஆராய்ந்து பார்த்து உண்மையான மனம் திரும்புதலோடு தேவனை அண்டிக் கொள்வோமா? கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் திருச்சபையோடும் என்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை எதிலிருந்து எழும்பியது? இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை எதிலிருந்து எழும்பியது? ஆப்ஷன் ஏ சேராபீன்கள், ஆப்ஷன் பி ஆலயம், ஆப்ஷன் சி கேருபீன். இந்த நாளை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உலகில் பாவத்தில் வாழும் மக்களுக்காக நாம் பாரப்பட்டு கண்ணீர் விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மக்களின் பாவத்தை குறித்த பாரம் உண்டானதினால் தானே நம்முடைய ஆண்டவரும் சிலுவையை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்புக் கொடுத்தார். இது சபையாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய ஒரு காலம். இவ்வுலகத்தையும் சுயத்தையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனோடு உள்ள உறவை நிலைப்படுத்துவோமாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான்
16:20